Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் மொபைல் பேட்டரி வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ எப்போ பார்த்தாலுமே ஒரு மொபைலோட ஒரு சார்ஜரையும் இல்லாட்டி பவர் பேங்க்கையும் வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே இரிட்டேட்டான விஷயம். ஆனால் நம்ம மொபைலில் வந்து சில செட்டிங்ஸை வந்து நம்மளை சேஞ்ச் பண்ணுறதன் மூலமாக நம்மளால் வந்து நம்ம மொபைல் பேட்டரி லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து நிறைய பேர் நம்ம மொபைலில் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்காத ஒரு ப்ராப்ளம் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க. அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம மொபைலில் வந்து நிறையவே ஆப்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண டைம் இல்லாமல் மற்ற டைமும் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகுமா இருந்தாலுமே நம்ம மொபைல் பேட்டரி வந்து சும்மாவே குறைஞ்சிக்கிட்டு போகும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுனா நீங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் பேட்டரி யூசேஜ் அப்படின்ட்டு பார்ப்போம் இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் வந்து பேட்டரி யூசேஜ் எல்லா ஆப்புக்குமே காட்டும். ஸோ அதில் வந்து அந்த ஆப்புக்கு வந்து அதிகமாக பேட்டரி வந்து யூசேஜ் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத ஆப் இல்லாட்டி பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்பாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆப் லான்ச் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ரன் ஆகிற ஆப்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத மட்டும் இந்த இடத்துல வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஆப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. அதன் மூலமாக வந்து உங்கள் பேட்டரி வந்து கொஞ்சம் லைஃப் டைம் வந்து கூடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து திரும்ப உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரி அப்படின்ற ஆப்ஷனில் வந்து பாப்பமாக இருந்தால் இந்த இடத்துல பேட்டரி செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துட்டு இங்கே பாப்பமாக இருந்தால் பவர் இன்டென்சிவ் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஆப்பாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண அப்புறமா அந்த ஆப்புக்கு வந்து பவர் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகுமா இருந்துச்சுன்னா இது வந்து ஆட்டோவாக வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதன் மூலமாகவுமே நம்ம மொபைலில் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து நம்மளால் கூட்டிக்கொள்ள முடியும். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, பேட்டரி சர்வர் ஏதாவது நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் சார்ஜ் நிற்கிற டைம் வந்து நம்மளால் கூட்டிக்கொள்ள முடியும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சி கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்ப்போமா இருந்தால் நிறையவே பேட்டரி சர்வர் ஆப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆப்பை எதையுமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஆப்ஸை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதன் மூலமாக அதுவுமே பேக்ரவுண்டில் ரன் ஆகி நம்ம மொபைல் பேட்டரி சார்ஜை வந்து குறைக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஒரு ஆப்பை யூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் மொபைல்லே வந்திருக்க பேட்டரி சேவரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பேட்டரி அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே பார்ப்போம் இருந்துச்சுன்னா பவர் சேவிங் மோட், ஸோ இந்த ஆப்ஷனை வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இப்படியுமே வந்து நம்ம பேட்டரியை வந்து பவர் சேவிங்கில் மோடில் போட்டுட்டு நம்ம மொபைல் சார்ஜ் நிற்கிற டைம் வந்து நம்மளால் கூட்டிக்கொள்ள முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைல் சார்ஜ் நிற்கிற டைமை வந்து உங்களால் கூட்டிக்கொள்ள முடியும், உங்கள் பேட்டரி லைஃப்பை வந்து கூட்டிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.